அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. தொடர்ந்து இது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இந்த உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இப்படி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட இந்திய வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கிறது. அதே போல தமிழகத்திற்கான அந்த மழையை பார்த்த வரைக்கும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்காலில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 24ஆம் தேதியும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த மழைக்கான எச்சரிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. முக்கியமாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி கொண்டிருந்த அந்த மேலடுக்கு வளிமண்டல சுழற்சியானது இன்றைய தினம் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலினுடைய வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில், அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதியில் வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து மேலும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இது அடுத்த கட்டமாக வலுப்பெறக்கூடும், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இத்தகைய எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. மேலும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் கூட இந்திய வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.